சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். வாசிக்க கேட்போம். அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமற் போனார்கள். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளின் காலை வேளையிலே தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த வசனத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வசனத்தின் மூலமாக நீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் அனுக்கிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். ஞானி குறிப்பிடும்போது இவ்விதமாக எழுதுகிறார். கடந்த வாரத்தில் இந்த வசனத்தை தியானிக்க துவங்கினோம். அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமற் போனார்கள் என்று குறிப்பிட்டிருப்பதை நாம் வாசிக்க கேட்டோம். பிரைஸ் தி லார்ட். அவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது யாரை என்று நாம் கடந்த வாரத்திலே வாசித்து அறிந்து கொண்டோம். பேதையர்கள் என்று சொல்லப்படுகிற கூட்டத்தாராக இருக்கிறார்கள். பேதையர்கள் எதை வெறுத்தார்களாம்? அறிவை வெறுத்தார்களாம். அவர்கள் கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனார்களாம். அப்படி அறிவை வெறுக்கும்போது, கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போகும்போது சம்பவிப்பது என்ன? தவறான பாதைகளை தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். சூசிங் ராங் பாத், அதுதான் அவர்களுடைய வாழ்க்கையிலே சம்பவிக்கக்கூடிய பிரதிகூலமான காரியங்களாக இருக்கும். ஆனால் இந்த காலை வேளையிலே தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்திருக்கிறார். நாம் அறிவை வெறுக்காதவர்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொண்டவர்கள். ஆகவே நாம் தவறான பாதைகளை தெரிந்து கொள்ளாமல் செம்மையான பாதையை தெரிந்து கொள்ள தேவன் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த வாரத்திலே தேவ ஜனங்கள் என்று சொல்கிறவர்கள் எவ்விதமான அறிவை அடைந்திருக்க வேண்டும் என்பதை குறித்து 3 காரியங்கள் சொன்னேன். யாராகிலும் முதல் காரியம் என்ன என்பதை சொல்ல முடியுமா? ஆமேன். பரலோக தேவனை குறித்து அறிகிற அறிவு ஜனங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுடைய குணாதிசயம் என்ன என்பதை அறிந்து ஜீவிப்பார்கள். தேவனுடைய நோக்கம் என்ன என்பதை அறிந்து ஜீவியத்திலே அந்த தேவனுடைய நோக்கத்திற்கு இடம் கொடுத்து ஒரு அர்த்தமுள்ள ஜீவியம் செய்கிறவர்களாக இருப்பார்கள். இரண்டாவதாக நாம் சிந்தித்த காரியம் என்ன? கிறிஸ்துவின் இரகசியத்தை குறித்த அறிவு தேவனுடைய ஜனங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் புறஜாதிகளையும் நேசிக்கிறார். புறஜாதிகளையும் மீட்டு ரட்சிக்கும்படியாக தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே பாவ நிவாரண கிருபாதார பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்கிற அறிவோடு நாம் புறஜாதிகளுக்கும் தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கிறவர்களாக காணப்படுவோம். அவர்களையும் தேவனுடைய மந்தைக்குள்ளாக சேர்க்கிறவர்களாக பிரயாசப்படுகிறவர்களாக காணப்படுவோம். மூன்றாவதாக நாம் சிந்தித்த காரியம் என்ன? சத்தியத்தை குறித்து அறிகிற அறிவு நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்க வேண்டும். இந்த சத்தியத்தை குறித்து அறிகிற அறிவு உண்டாகும்போது நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய குமாரனுடைய சாயல் அடையும்படியாக தேவன் அனுக்கிரகம் செய்வார். சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் நமக்குள்ளே வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துகிறவராக காணப்படுவார். இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே இப்படிப்பட்ட நேசிக்க வேண்டிய அறிவை நாம் அடைய வேண்டுமானால் நம்முடைய ஜீவியத்திலே இருக்க வேண்டிய 3 அனுபவங்கள் என்ன என்பதை குறித்து எடுத்துரைக்க தேவாவியானவர் விரும்புகிறார். கடந்த வாரத்திலே நான் சொன்னேன், சரியான போதகத்தை கேட்பதின் மூலமாக இவ்விதமான அறிவை அடைய முடியும் என்று சொன்னேன். ஆனால் தெய்வ பிள்ளையே, அதனோடு கூட நாம் இந்த நாளிலே கேட்கிற 3 அனுபவங்களும் கூட நம் வாழ்க்கையிலே காணப்படும் போது நிச்சயமாகவே அடைய வேண்டிய அறிவை நாம் பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்வார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நாம் எந்நாளும் தெரிந்து கொண்டவர்களாகவே காணப்படுவோம். முதலாவது சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 66ஆம் வசனத்தை வாசியுங்கள். உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு போதித்தருளும் உம்முடைய கற்பனைகளின் பேரில் விசுவாசமாய் இருக்கிறேன். சங்கீதக்காரர் எழுதுகிறார்,
போதித்தருளும் என்று குறிப்பிடுகிறார். கடந்த வாரத்திலே நான் சொன்னேன் சரியான போதகத்தை கேட்க வேண்டும் என்று. இங்கே தாவீது குறிப்பிடுகிறார் உத்தம நிதானிப்பையும் என்று குறிப்பிடுகிறார். ஆங்கிலத்திலே உத்தம நிதானிப்பை என்று சொல்லும்போது அது குட் ஜட்ஜ்மெண்ட் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உத்தம நிதானிப்பையும் அறிவையும், நாலெட்ஜ், எனக்கு போதித்தருளும் என்று சங்கீதக்காரர் குறிப்பிடுகிறார். ஏனென்றால் தவறாக ஜட்ஜ் பண்ணக்கூடியவர்களாக ஜனங்கள் காணப்படுவார்களே, ஆனால் தேவனை குறித்து அறிவை அடைய முடியாது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தெரிந்து கொள்ளாமல் போவார்கள். அதனால தாவீது சொல்றாரு குட் ஜட்ஜ்மெண்ட், உத்தம நிதானிப்பு என் வாழ்க்கையில உண்டாயிருக்கும்படியாக போதித்தருளும், அதற்கேற்ற அறிவும் உண்டாயிருக்கும்படியாக போதித்தருளும் என்று சொல்லுகிறார். உம்முடைய கற்பனைகளின் பேரில் விசுவாசமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். தெய்வ பிள்ளையே, தவறான காரியங்களின் மீது விசுவாசம் வைக்கிறவராக அல்ல, கர்த்தருடைய கற்பனைகளின் பேரில் விசுவாசமாக காணப்படுகிறார். அப்ப இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிற சத்தியம் என்ன? நம் வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட அனுபவம் இருந்தால் கர்த்தரை குறித்து அறிகிற அறிவு உண்டாயிருக்கும், இயேசு கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்த அறிவு உண்டாயிருக்கும், சத்தியத்தை குறித்த அறிவு உண்டாயிருக்கும். தெய்வ பிள்ளையே, ஜெபம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த வசனத்தை நாம் படிக்கும்போது அறிந்து கொள்கிறோம் இது தாவீதனுடைய ஒரு ஜெபமாக காணப்படுகிறது. ஒருவேளை இவ்விதமாக ஜெபிக்க இதுவரைக்கும் நீங்கள் தெரிந்திராதவர்களாக இருந்திருக்கலாம். இந்த நாளிலே இந்த வசனத்தை படிக்கும்போது இவ்விதமாக ஜெபிக்க ஆரம்பியுங்கள். கர்த்தாவே, உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு போதித்தருளும் என்று சொல்லி ஜெபிக்கிறவர்களாக காணப்படுங்கள். பிரைஸ் தி லார்ட். நான் ஆவியில உணர்கிறேன், நீங்கள் எல்லாரும் அப்படி ஜெபித்தவர்கள். அதனால்தான் தேவன் தேவாவியானவரை கொண்டு, ஊழியக்காரரை கொண்டு உங்களுக்கு போதிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஒருவேளை தாவீதை போல நீங்களும் கடந்த காலங்களிலே ஜெபித்திருந்திருக்கலாம். உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எங்களுக்கு போதித்தருளும், உம்முடைய கற்பனைகளின் பேரில் விசுவாசமாய் இருக்கிறேன் என்று ஒருவேளை நீங்களும் ஜெபித்திருக்கலாம். அதனால்தான் இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே தேவாவியானவர் உங்களை நேசித்து உங்களுக்கு போதிக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்ப இந்த நாளிலே முதலாவது நீங்கள் கற்றுக்கொள்வது என்னவென்றால் ஜெபத்திலே குறைவு இருக்கக்கூடாது. யார் சரியாக ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் போதிக்கக்கூடியவராக இருப்பார். யோசித்து பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் மோசையை கொண்டு எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி கானான் தேசத்திற்கு நேராக வழிநடத்தி கொண்டே வருகிறார். அவர்கள் எத்தனை நாட்களிலே அந்த வனாந்திர பாதையை கடக்க வேண்டும் தெரியுமா? 40 நாட்களிலே கடக்க வேண்டும். ஆனால் தெய்வ பிள்ளையே, அவர்கள் தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்ததினாலே, வாக்குவாதம் பண்ணினதினாலே, அவர்கள் தேவனுடைய வழிநடத்துதலுக்கு இசைந்து கொடுக்காமல் எகிப்திலே தாங்கள் அனுபவித்த சில காரியங்களை நினைத்து குந்தி நடந்தபடியினாலே 40 நாளிலே கடக்க வேண்டிய வனாந்திர பாதையை அவர்கள் 40 வருடங்களாக கடக்க வேண்டியது இருந்தது. சரி, 40 வருடங்களாக கடக்க வேண்டியதாக இருந்தாலும் அவர்கள் கானான் தேசத்திற்குள் பிரவேசித்தார்களா என்று நாம் சிந்திக்கும் போது யோசுவாவும் காலேப்பும் தான் கானான் தேசத்திற்குள் பிரவேசித்தார்களே அல்லாமல் மற்ற எந்த பெரியவர்களும் கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்கவில்லை. இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளக்கூடிய சத்தியம் என்னவென்றால், தேவன் நம்மை போதித்து வழிநடத்தக்கூடியவராக இருக்க விரும்பும் போது நாம் அதற்கு விரோதமாக கலகம் பண்ணுவோமே, ஆனால் தேவன் நம்மை அடைய வைக்கும்படியாக விரும்புகிற இலக்கை நாம் சென்று அடைய முடியாது. அதனாலதான் மோசே இந்த தாவீது ஜெபித்தது போல அவரும் என்ன செய்தார் தெரியுமா? ஜெபிக்க கூடியவராக இருந்தார். அவருடைய ஜெபம் எப்படி இருந்தது தெரியுமா? கர்த்தாவே, மனிதர்கள் எல்லாரும் பலவீனம் உள்ளவர்களாக இருக்கிறார்களே, அந்த பலவீனமான மனிதர்களுக்கு நீர்தான் துணையாக இருக்க வேண்டும். நீர்தான் என்ன செய்ய வேண்டும் என்றால், அவர்கள் தங்களுடைய இருதயத்தை ஞானமாக செயலாற்ற ஒப்பு கொடுக்கிறவர்களாக காணப்படும்படியாக போதித்தருளும் என்று சொல்லி ஜெபிக்க கூடியவராக இருந்தார். எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? கர்த்தாவே, எங்களுக்கு நீர் இருதயத்தை கொடுத்திருக்கிறீர்,
இந்த இருதயத்தை நான் ஒவ்வொரு நாளும் ஞானமாக செயல்படுத்த வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அறிவில்லாமல் எனக்கு கொடுத்திருக்கிற இருதயத்தை நான் செயலாற்றக்கூடாது. ஞானமாக என் இருதயத்தை நான் செயலாற்றணும். அதற்கு போதித்தருளும் என்று சொல்லி ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இந்த தாவீது ஜெபித்தாரே, உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு போதித்தருளும் என்று. அது மாதிரிதான் அல்லேலூயா மோசேயும் ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவராக இருந்தார். அந்த ஜெபத்திலேயும் கூட தேவனே ஞானமாக இருதயத்தை ஒவ்வொரு நாளும் செயலாற்ற வைப்பதற்கு ஏதுவான அறிவை போதித்தருளும் என்று ஜெபிக்கக்கூடியவராக இருந்தார். ஏன்னா நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு நிமிடமும் விலையேற பெற்றது. நமக்கு கிடைத்திருக்கிற ஒவ்வொரு நாளும் விலையேற பெற்றது. அந்த ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒவ்வொரு நாளையும் நாம் ஞான இருதயம் உள்ளவர்களாக செயலாற்றி ஜீவிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்பொழுது நாம் நாட்களையும் சமயத்தையும் வீணாக்குகிறவர்களாக இருக்க மாட்டோம். அந்த எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்கள் 40 நாட்களிலே கடக்க வேண்டிய பாதையை 40 வருடங்களாக கடந்தார்களே, அப்படி நாம் நாட்களையும் சமயத்தையும் வீணாக்குகிறவர்களாக இருக்க மாட்டோம். வாசித்து பாருங்கள். சங்கீதம் 90ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது மோசே எழுதுகிறார், நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தரும். நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும் என்று குறிப்பிடுகிறார். எத்தனை பேர் எண்ணுகிறீர்கள்? இத்தனை மினிட் கடந்து போய் கொண்டே இருக்கிறது, இத்தனை செகண்ட் எங்க வாழ்நாளிலே கடந்து போய் கொண்டே இருக்கிறது, எங்க வாழ்நாளில் இத்தனை நாட்கள் கடந்து கொண்டே போய் கொண்டிருக்கிறது. அதை நான் சரியா பயன்படுத்துறேன், அதற்கேற்ற விதத்தில் என் இருதயத்தை ஞான இருதயமாக செயலாற்றும்படியாக ஒப்புவித்திருக்கிறேன் என்கிற உணர்வோடு எத்தனை பேர் ஜீவிக்கிறீர்கள்? ஆங்கிலத்திலே அருமையாக எழுதப்பட்டிருக்கிறது, so teach us to number our days that we may apply our hearts unto wisdom. Applying hearts unto wisdom. ஒவ்வொரு நொடி பொழுதையும் ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒவ்வொரு நாளையும் இருதயத்தை ஞானமாக அப்ளை பண்ணுமா. பிரைஸ் தி லார்ட். அதற்கேற்ற விதத்தில் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும் என்று சொல்லி மோசே ஜெபித்தார். பிரைஸ் தி லார்ட். காரணம் என்ன? அநாதி தேவன்தான் வலிமையற்ற மனிதனுக்கு நித்திய அடைக்கலமாக காணப்பட முடியும். மனிதனின் வாழ்க்கை சஞ்சலம் நிறைந்ததாக காணப்படுகிறது. ஆகவே சஞ்சலம் நிறைந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவன் ஞான இருதயத்தோடு வாழ வைக்காமல் போகும்படியான அறிவை கொடாமல் போனால் மனிதன் நாட்களையும் சமயத்தையும் வீணாக்கி கொண்டே இருப்பான். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, நாட்கள் பொல்லாதவைகளானபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று வேதம் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறது. புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக எப்படி நடக்கணுமா? ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கொலோசையர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே படிக்கிறோம், தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் சீர்கெட்டு போவார்கள், வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருப்பதை நாம் படிக்கிறோம். அப்படியானால் தேவன்தான் என்ன செய்ய வேண்டும் என்றால் மனிதனுக்கு கிருபையாக இருந்து மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும். அதைதான் மோசே அறிந்து கொண்டு தன்னுடைய ஜெபத்திலே தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணக்கூடியவராக இருக்கிறார். தேவனோடு ஒப்புரவாக கூடிய ஒரு ஜெபம் தேவ ஜனங்களுக்கு காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 29 36 வசனங்களை வாசித்து பாருங்கள். தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். 36ஆம் வசனம், நீங்கள் தேவனுடைய
தேவனுடைய சித்தத்தின்படி செய்து நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது. பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது. அப்ப நம்ம பொறுமையோடு தேவனுடைய வழிநடத்துதலே காணப்பட்டு ஞானத்தோடு இருதயத்தை அப்ளை செய்து ஒவ்வொரு நொடி பொழுதையும் தேவனுடைய போதகத்தின்படியே ஜீவிக்கிறவர்களாக காணப்படும்படியாக அறிவை உணர்த்தும் என்று சொல்லி உத்தம நிதானிப்பை கொடுத்தருளும் என்று சொல்லி ஜெபத்திலே குறைவில்லாமல் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, அது மாத்திரமல்ல, நாம் ஜெபிக்கிறவர்களாக மாத்திரமல்ல, வேத வசனங்களை வாசிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். வேத வசனத்தை வாசிக்கும் போது தேவனுடைய சித்தம் என்ன என்பதை சரியாக அறிந்து பின்பு அந்த தேவனுடைய சித்தத்தின்படி ஜெபிக்கிறவர்களாக காணப்படுவோம். நீங்கள் தானியேலை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் பாபிலோன் தேசத்திலே சிறைபிடிக்கப்பட்டவராக காணப்படுகிறார். ஆனால் அவர் சிறைபிடிக்கப்பட்ட பாபிலோன் தேசத்திலே இருந்தபோது எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக எழுதப்பட்ட வாக்கியங்களை அவர் வாசிக்கக்கூடியவராக இருந்தார். அவர் அப்படி வாசிக்கக்கூடியவராக இருந்தபடியினால்தான் அவருக்கு தெரிய வந்தது 70 ஆண்டுகளுக்கு பிறகு பாபிலோனின் சிறையிருப்பு முடிவுற போகிறது என்று. அப்படி வாசித்து அறிந்த வேளையிலே தானியேல் சரியாக தேவ சித்தத்தை அறிந்து, சரி 70 ஆண்டு காலம் முடிய போது, கர்த்தர் எப்படி வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லி ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டு இருக்கவில்லை. அவர் ஜெபிக்கிறவராக மாறினார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப 2வது காரியம் என்னன்னா, நீங்கள் தேவனை குறித்து அறிகிற அறிவை அடைய வேண்டுமானால், தேவனுடைய திட்டங்களை சரியாக அறிந்து கொள்ள வேண்டுமானால் வேதத்தை வாசிக்க வேண்டும். வாசித்து தேவன் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதன்படி ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அநேகருடைய வாழ்க்கையிலே ஜெபங்கள் கேட்கப்படுவது கிடையாது. காரணம் என்ன? அவர்கள் தேவனுடைய சித்தத்தை அறியாமல் ஜெபிக்கிறார்கள். ஃபாஸ்டிங் பிரேயர் வெள்ளிக்கிழமை நடந்த போது நான் சில வசனங்களை குறிப்பிட்டேன். தேவன் ஏன் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பதில்லை என்று சொல்லி உங்களுக்கும் கூட வேகமாக அந்த வசனங்களை சுட்டி காட்ட விரும்புகிறேன். முதலாவது, தேவனிடத்தில் வாஞ்சை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த வாஞ்சை இல்லாம நீங்க ஜெபிப்பீங்கன்னா அந்த ஜெபத்திற்கு மறு உத்தரவு கிடைக்காது. அதனாலதான் படிக்கிறோம், அவன் என் மேல் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். சங்கீதம் 91 சங்கீதம் 14 15 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே நாம் படிக்கிறோம், அவன் என் மேல் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அப்ப மறு உத்தரவு வரணும்னா தேவன் மேல வாஞ்ச குறையவே கூடாது. 2வதாக, நீங்கள் செய்கிற ஜெபத்திற்கு மறு உத்தரவு வர வேண்டுமானால் நீங்கள் தேவ சமூகத்திலே காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு ஒரு ஆல் நைட் பிரேயர்னா நிறைய பேர் வாஞ்சையோடு தேவ சமூகத்துக்கு வருவது கிடையாது. ஒரு ஃபாஸ்டிங் பிரேயர்னா வாஞ்சையோடு தேவ சமூகத்துக்கு வருவது கிடையாது. கொஞ்ச நேரம் இருந்து வேத வசனத்தை வச்சு ஜெபிப்போம் அப்படின்னு சொல்லி வாஞ்சையோடு காணப்படுவது கிடையாது. ஆனால் சிலரோ அந்த வாஞ்சையிலே குறையாதவர்களாகவே இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். அவர்களுக்கு தேவன் நிச்சயமாகவே மறு உத்தரவு அருளுவார். அந்த வசனத்தை வாசிங்க. ஏசாயா 30 வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்தால் தேவன் மறு உத்தரவு அருளுவார். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். உனக்கு மறு உத்தரவு அருளுவார். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, நல்லா இருக்கு வசனம்.
கூப்பிட்ட உடனே தேவன் என்ன செய்வார்? மறு உத்தரவு அருளுவார். ஆனா அதுக்கு என்ன செய்யணும்? முந்தின வசனத்தை வாசிங்க, 18ஆம் வசனம். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். அப்ப தேவ சமூகத்துல கர்த்தர் காத்திருக்கிறபடியால் நீங்களும் தேவ சமூகத்திலே காத்திருக்கும் போது தேவன் உங்கள் ஜெபத்திற்கு என்ன கொடுப்பார்? மறு உத்தரவு கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். மூன்றாவதாக, உங்கள் ஜெபத்திற்கு மறு உத்தரவு கிடைக்க வேண்டுமானால் நீங்கள் தேவனை துதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் ஒரு 2-3 பாடல்கள், புதிய பாடல்களை பாடினோம். பின்பு எல்லாருக்கும் தெரிந்த பாடல்களை பாடினோம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆரம்பம் முதலே எல்லாரும் அருமையாக பாடினார்கள். அப்படி தேவனை துதித்து பாடுவதை தேவன் விரும்புகிறார். அப்படி தேவனை துதிக்கிறவர்கள் தேவனிடத்திலே ஜெபிக்கும் போது கர்த்தர் மறு உத்தரவு அருளுவார். வாசியுங்கள், சங்கீதம் 138ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசியுங்கள். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கு, நான் கூப்பிட்ட நாளிலே நீர் எனக்கு என்ன கொடுத்தீர்? மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப தேவன் மறு உத்தரவு அருளணும்னா என்ன செய்யணும்? முந்தின 2 வசனங்களை வாசிங்க, 1, 2 வசனங்களை. உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன். அங்க என்ன சொல்றாரு? உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன். தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்து, உம்முடைய பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து, உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உம்முடைய நாமத்தை என்ன செய்வேன்? துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். அப்ப யார் கர்த்தரை துதிக்கிறார்களோ அவர்கள் ஜெபிக்கும் போது தேவன் மறு உத்தரவு கொடுப்பார். 4ஆவதாக, சர்வாங்க தகன பலியாக உங்கள் ஜீவியத்தை சமர்ப்பணம் செய்யும் போது மறு உத்தரவு அருளுவார். கடைசியாக, சிறுமைப்பட்டவர்களுக்கு உதவி செய்யும் போது தேவன் உங்கள் ஜெபத்திற்கு மறு உத்தரவு அருளுவார். சிறுமைப்பட்டவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்தால் தேவன் மறு உத்தரவு அருளுவார். அப்ப 5 காரியங்கள் சொன்னேன். யாராவது சொல்ல முடியுமா? முதல் காரியம் என்ன? தேவன் மேல் வாஞ்சியா இருக்கும் போது தேவன் ஜெபத்திற்கு மறு உத்தரவு அருளுவார். 2ஆவதாக, தேவ சமூகத்திலே காத்திருக்கும் போது தேவன் ஜெபத்திற்கு மறு உத்தரவு அருளுவார். 3ஆவதாக, துதிக்கிறவர்களாக காணப்படும் போது தேவன் ஜெபத்திற்கு மறு உத்தரவு அருளுவார். 4ஆவதாக, சர்வாங்க தகன பலியாக உங்கள் ஜீவியத்தை சமர்ப்பணம் செய்யும் போது மறு உத்தரவு அருளுவார். கடைசியாக, சிறுமைப்பட்டவர்களுக்கு உதவி செய்யும் போது தேவன் உங்கள் ஜெபத்திற்கு மறு உத்தரவு அருளுவார். தானியேல் ஜெபித்தார். எப்படி ஜெபித்தார்? வாஞ்சியோடு ஜெபித்தார். வேத வாக்கியங்கள் இவ்விதமாக காணப்படுகிறதே என்பதை அறிந்து ஜெபித்தார். என்ன நடந்தது தெரியுமா? தேவன் ஒரு தூதனை அனுப்பினார், கேப்ரியலை அனுப்பினார். அனுப்பி என்ன சொன்னார் தெரியுமா? நீர் மிகவும் பிரியமானவன். ஜெபிக்கிறவர்கள் தேவனுடைய பார்வையிலே பிரியமானவர்களாக இருப்பார். நீர் மிகவும் பிரியமானவன். நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போது உன் ஜெபம் கேட்கப்பட்டது என்று அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி என்னுடைய பேசி, தானியேலே உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்பொழுது புறப்பட்டு வந்தேன் என்று சொல்வதை நாம் படிக்கிறோம். அப்ப தேவ தூதனை தேவன் அனுப்பினார். எதற்காக? அறிவை உணர்த்தும்படியாக. பிரைஸ் தி லார்ட். அப்ப நீங்க ஜெபிக்கும் போது தேவன் வேத வாக்கியங்களை வாசித்து பின்பு அதன் அடிப்படையிலே நீங்கள் ஜெபிக்கும் போது தேவன் உங்களுக்கு ஒரு தேவ தூதனை அனுப்புவார், அறிவை தெரிவிப்பார். உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் ஜெபத்திற்கு மறு உத்தரவு கொடுக்கக்கூடிய. சரி, தானியேல் வேத வாக்கியத்தை வாசிக்கும் போது 70 ஆண்டுகள்ல பாபிலோனுடைய சிறை இருக்கும், அதுக்கப்புறம் விடுதலை உண்டாகும் அப்படின்னெல்லாம் வேத வாக்கியங்களை வாசித்த போது அவருக்கு ஜெபிக்க வேண்டும் என்கிற ஒரு உணர்வு உண்டாயிற்று. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர் வாசித்த பகுதி என்ன தெரியுமா? எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள்.
எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் இந்த பகுதிகளை தான் தானியேல் வாசிக்கக்கூடியவராக அறிந்தார். அப்ப தெய்வ பிள்ளைய வேதத்தை வாசிப்பது, ஜெபிப்பது, இந்த இரண்டும் இணைந்து நடைபெறும் போது தேவன் என்ன செய்வார் என்றால் ஜெபத்திற்கு மறு உத்தரவு அருளுவார். தேவன் தம்மை குறித்து அறிகிற அறிவை அடைய பண்ணுவார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, மூன்றாவதாக நாம் படிக்கும்போது நாம் தேவனை குறித்து அறிகிற அறிவை அடைய வேண்டுமானால் நமக்கு பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசை வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யாத்ராகமம் எழுதின புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்க பெசலியேலை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் பெசலியேலுக்கு என்ன செய்தாராம்? அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி அவன் சகலவித வேலைகளையும் செய்யும்படி தேவ ஆவியினாலே அவனை என்ன செய்தாராம்? நிரப்பினாராம். அப்ப பெசலியேலை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டின் காலத்துல ஆசரிப்பு கூடாரம் உருவாக்கப்பட்ட வேளையிலே தேவன் என்ன செய்தாராம்? பெசலியேலை விசேஷித்த அவருடைய ஆவியினாலே நிரப்பி நல்ல வேலைகளை எல்லாம் செய்து முடிக்கும்படியாக அறிவை கொடுக்கக்கூடியவராக காணப்பட்டாராம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 35ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி அவன் சகலவித வேலைகளையும் செய்யும்படி தேவ ஆவியினாலே அவனை நிரப்பினார். அப்ப நீங்க ஜெபிக்கணும், கர்த்தாவே உம்முடைய வேலைகளை சரியாக செய்யும்படியாக தேவ ஆவியினாலே என்னை நிரப்பும். அப்ப 3 காரியங்களை நம்ம படித்தோம். தேவனை குறித்து சரியாக அறிந்து நாம் வாழ வேண்டுமானால் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வேதத்தை வாசித்து ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். 3வது, தேவனுடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும். நீங்க இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து தேவன் கானான் தேசத்திற்கு நேராக வழிநடத்தி சென்று கொண்டிருந்த வேளையிலேயும் கூட தேவன் பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையை ஜனங்களுக்கு கொடுத்திருந்தாராம். பிரைஸ் தி லார்ட். வாசியுங்கள். ஹல்லேலூயா. நெகேமியாவின் புஸ்தகம் பிரைஸ் தி லார்ட் 9ஆம் அதிகாரம் 19 20 வசனங்களை வாசியுங்கள். நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 19 20 வசனங்கள். நீர் உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படியே அவர்களை வனாந்திரத்திலே கைவிடவில்லை. பாருங்க, ஜனங்களை தேவன் அவருடைய மன உருக்கத்தின்படியே என்ன செய்யலையா? தேவன் கைவிடவில்லை. அவர்களை வழிநடத்த பகலிலே மேகஸ்தம்பமும் அவர்களுக்கு வெளிச்சத்தையும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் காட்ட இரவிலே என்னவா? அக்கினி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவில்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதுல தேவனுடைய ஆவியானவருடைய ஒத்தாசை இருந்ததா இல்லையா? நெகேமியா 9 19 20 தேவனுடைய ஆவியை கட்டளையிட்டார் என்று இருக்கிறதா? அவர்களுக்கு அறிவை உணர்த்த. எப்படி? உம்முடைய நல்ல ஆவியை கட்டளையிட்டீர். அப்ப அறிவை தேவன் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து அடைய பண்ணக்கூடியவராய் இருக்கிறார். பெசலேலுக்கு அப்படி தேவனுடைய ஆவி உண்டாயிருந்தபடியினால், தேவனுடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டவராய் இருந்தபடியால் ஆசரிப்பு கூடாரத்திலே செய்ய வேண்டிய வேலையை செய்வதற்குரிய அறிவு கிடைத்தது. இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவதற்கு தேவன் தம்முடைய ஆவியை கட்டளையிட்டார். மன உருக்கத்தின்படியே அவர்களை கைவிடவில்லை. அது மாத்திரமல்ல, தெய்வ பிள்ளையே, மோசேயின் மேல் தேவனுடைய ஆவியானவர் இருந்தார். ஒரு சந்தர்ப்பத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் இறைச்சி வேண்டும் என்று சொல்லி கேட்டு முறுமுறுக்கிறார்கள். அப்பொழுது மோசே என்ன செய்கிறார் என்றால், கர்த்தாவே, நான் மட்டும் தனியாக இவ்வளோ பெரிய பாரத்தை நான் சுமக்க வேண்டுமா? இந்த ஜனங்களெல்லாம் இறைச்சி கேட்டு முறுமுறுக்கிறார்களே, இவர்களை நான் எப்படி திருப்திப்படுத்துறது அப்படின்னு சொல்லி பேசாம
தன்னை கொன்று போடும்படியாக தேவனை நோக்கி முறையிடுகிறார். அப்பொழுது கர்த்தர் மோசே இடத்துல என்ன சொன்னார் தெரியுமா? 70 மூப்பர்களை தெரிந்து கொள், உன்மேல் இருக்கிற ஆவியை நான் அவர்கள் மேல் வைப்பேன் என்றார். அது நிமித்தமாக நீ ஒருவனாக தனியாக என்ன செய்ய வேண்டாம், பாரத்தை சுமக்க வேண்டாம் என்று சொன்னார். அப்ப ஜனங்களை வழிநடத்த வேண்டுமானால், பாரத்தை சுமக்க வேண்டுமானால் என்ன வேண்டும்? தேவனுடைய ஆவியானவருடைய ஒத்தாசை வேண்டும். அதை குறித்து நாம் எண்ணாகமம் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். வீட்டிலே போய் படித்து பாருங்கள். 13 முதல் 18 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். இப்பொழுது ஏசாயா 63ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஏசாயா 63ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவர்கள் நடுவிலே அவருடைய பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டு மோசேயின் வலது கையை கொண்டு அவர்களை தம்முடைய மகிமையின் புயத்தினாலே நடத்தி நித்திய கீர்த்தியை உண்டாக்க அவர்களுக்கு முன்பாக தண்ணீரை பிளந்து ஒரு குதிரையை வனாந்திர வழியிலே நடத்துவது போல அவர்கள் இடராதபடிக்கு அவர்களை ஆழங்களிலே நடக்க பண்ணினவர் எங்கே என்று சொல்லப்பட்டிருப்பதை நாம் படிக்கிறோம். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசை யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு தேவன் அறிவை கொடுக்கக்கூடியவராய் இருப்பார். அப்ப இன்றைக்கு நீங்கள் கற்றுக்கொண்டதின்படி ஜெபிக்கிறவர்களாக காணப்படுங்கள். ஞான இருதயத்தோடு கர்த்தாவே ஒவ்வொரு நாளையும் செலவிடும்படியாக கிருபை தாரும் என்று சொல்லி ஜெபியுங்கள். தேவன் அறிவை கட்டளையிடுவார். இரண்டாவதாக, கர்த்தாவே வேத வசனத்தை வாசிக்க போகிறேன், நடைபெற போகிற சம்பவங்கள் என்ன, அதை அறிந்து ஜெபிக்க கிருபை தாரும் என்று சொல்லி நீங்கள் அந்த தானியேலை போல ஜெபிப்பீர்களானால் நிச்சயமாகவே தேவ தூதனை தேவன் அனுப்புவார், அறிவை அடைய செய்வார், பிரியமானவன் என்று சொல்லுவார். நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போது உன் ஜெபம் கேட்கப்பட்டது என்பார். அந்த மோசையை போல ஜெபியுங்கள். தேவன் வலிமை அற்ற மனிதர்களை தம்முடைய கிருபையினாலே பலப்படுத்தும்படியாக தேவன் ஞான இருதயம் உள்ளவர்களாக செயல்படுவதற்கு ஏதுவான அறிவை கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். அது மாத்திரமல்ல, அந்த பெசலேலுக்கு எப்படி ஆசரிப்பு கூடாரத்தின் வேலையை செய்வதற்கு ஏதுவான அறிவை தேவன் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு கொடுத்தாரோ, அப்படியே தேவன் உங்களுக்கு தம்முடைய நல்ல ஆவியை கட்டளையிட்டு நீங்கள் தேவனுக்கு என்று செய்ய வேண்டிய வேலையை அவருடைய சித்தத்தின்படி செய்து முடிக்கும்படியாக தேவன் அறிவை நல்குவார். பிரைஸ் தி லார்ட். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வழிநடத்தின போது எப்படி மோசேயின் மீது தம்முடைய ஆவியை கட்டளையிட்டு இருந்தாரோ, 70 மூப்பர்கள் மீது தம்முடைய ஆவியை கட்டளையிட்டு இருந்தாரோ, அப்படியே தேவன் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கும் போது நீங்களும் அநேக ஜனங்களை வழிநடத்துவதற்குரிய தேவ அறிவோடு காணப்படுவீர்கள். தேவ ஜனங்களை வழிநடத்தும் போது உண்டாகிற பாரங்கள் அது உங்களுக்கு லெகுவாகவே காணப்படும். இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னுடைய நுகத்தடியை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள், அது எப்படி இருக்கும்? லெகுவாய் இருக்கும் என்று சொன்னார். அது லெகுவாக வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். வாசியுங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நாம் உபதேசத்தை கேட்பது, வேதத்தை வாசிப்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் அங்கே படிக்கிறோம். இவைகள் பேதைகளுக்கு என்ன செய்யுமாம்? வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும் என்று சொல்லப்பட்டிருப்பதை நாம் படிக்கிறோம். அப்ப ஞானத்தின் போதகத்தை அடைய வேண்டும், புத்திமதிகளை உணர வேண்டும், விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றி உபதேசம் கிடைக்க வேண்டுமானால் தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும், பின்பு ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் எதை வெறுத்தார்கள்? அறிவை வெறுத்தார்கள். இப்ப சொல்லுங்க, அறிவை வெறுக்கிறவர்கள், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தெரிந்து கொள்ளாமல் போகிறவர்கள் எப்படி ஜீவிப்பார்கள்? ஜெபிக்காதவர்களாக ஜீவிப்பார்கள். வேத வசனத்தை
வாசித்து ஜெபிக்காதவர்களாக இருப்பார்கள், பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்காதவர்களாக இருப்பார்கள். தேவ சமூகத்திலே காணப்படுகிற தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். Praise the Lord. அறிவை வெறுக்காமல் தேவனுடைய அறிவை நேசிக்கிறவர்களாக இருக்கிறபடியால் நிச்சயமாகவே உங்கள் ஜெபத்திற்கு மறு உத்தரவு உண்டு. மோசேக்கு மறு உத்தரவு கொடுத்த தேவன், தாவீதற்கு மறு உத்தரவு கொடுத்த தேவன், தானியேலுக்கு மறு உத்தரவு கொடுத்த தேவன், பெசலேலுக்கு துணையாளராக இருந்த தேவன் உங்கள் வாழ்க்கையிலையும் உங்கள் நம்பிக்கை வீண் போகாதபடி உங்களை ஆசீர்வதிக்கக்கூடியவராய் இருப்பார். தேவன் உங்களை தெரிந்தெடுத்த நோக்கத்தை உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்ற வல்லவராய் இருப்பார். நீங்கள் சொல்லுவீர்கள், கர்த்தர் தம்முடைய வசனத்தின்படி எங்களை நன்றாய் நடத்தினார் என்று சொல்வீர்கள். தாவீது சொல்லுகிறார், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். உங்கள் வாழ்க்கையில் உபத்திரவம் வந்திருக்கிறதா, சோதனைகள் வந்திருக்கிறதா, பாடுகள் வந்திருக்கிறதா, சொல்லுங்கள், அதெல்லாம் நல்லது, தேவனுடைய பிரமாணத்தை கற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுங்கள். எழும்பி நிற்போமா, நம்முடைய ஜீவியத்தை சமர்ப்பணம் பண்ணுவோமா. அறிவு புகட்டுவார், பாதை காட்டுவார், ஆலோசனை தருவார். அறிவு புகட்டுவார், பாதை காட்டுவார், ஆலோசனை தருவார். களிகூறுவோம், களிகூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களிகூறுவோம், களிகூறுவோம், கவலைகள் மறந்து களிகூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களிகூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களிகூறுவோம். களிகூறுவோம், களிகூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களிகூறுவோம், களிகூறுவோம், கவலைகள் மறந்து களிகூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களிகூறுவோம். அறிவு புகட்டுவார், பாதை காட்டுவார், ஆலோசனை தருவார். அறிவு புகட்டுவார், பாதை காட்டுவார், ஆலோசனை தருவார். களிகூறுவோம், களிகூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களிகூறுவோம், களிகூறுவோம், கவலைகள் மறந்து களிகூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களிகூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களிகூறுவோம். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளின் காலை வேளையிலே நீர் அடைய பண்ணுகிற பரலோக அறிவை அடைந்து வாழும்படியாக எவ்விதமான 3 அனுபவங்கள் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. தானியேல், எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை வாசிக்க கூடியவராக இருந்தார். ஆகவே கர்த்தாவே, உம்முடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாக, ஜனங்கள் விடுதலை அடையும்படியாக அவர் ஜெபிக்க கூடியவராக இருந்தார். நீர் கர்த்தாவே காபிரியேல் என்கிற தூதனை அனுப்பினீர், அறிவை அடைய பண்ணினீர். கர்த்தாவே, அவ்விதமாகவே இந்த காலை வேளையிலே, இந்த பகல் வேளையிலே சத்தியத்தை கர்த்தாவே தியானித்த உம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவே வேதத்தை வாசிக்கிறவர்களாக அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும்படியாக
கர்த்தர் ஜெபிக்க செய்தள்ள வேணுமாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அது நிமித்தமாக தேவ தூதர்களுடைய ஒத்தாசை உண்டாயிருந்தது. கர்த்தர் தம்முடைய அறிவை உணர்த்தக்கூடியவராக இருந்தார் என்று உம்முடைய பிள்ளைகள் சாட்சி பகரும்படியாக கர்த்தர் கிருபை செய்தள்ள வேணுமாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அது மாத்திரமல்ல கர்த்தாவே, இருதயத்தை ஞானமாக செயலாற்றுவதற்கு ஏதுவாக நாட்களையும் சமயத்தையும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக நீர் கர்த்தாவே கற்றுக் கொடுத்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். 40 நாட்களிலே கடக்க வேண்டிய பிரயாணத்தை 40 ஆண்டுகளாக அவர்கள் கர்த்தாவே தேவனுக்கு உகந்தவர்களாக கர்த்தாவே காணப்படாததின் மூலமாக கஷ்டப்படுகிறவர்களாக காணப்பட்டார்களே. அப்படிப்பட்ட நிலை உம்முடைய ஜனங்களுக்கு வராதபடி ஆசையாய் தொடர்கிறோம், இலக்கை அடைகிறோம் என்று சொல்வதற்கு ஏதுவாக கர்த்தாவே ஞான இருதயம் உள்ளவர்களாக காணப்படுவதற்கு ஏதுவான அறிவை ஜபத்தின் மூலமாக கேட்டு பெற்றுக்கொண்டு உம்முடைய போதகத்தை அடைந்து உம்முடைய வழி நடத்துதலிலே காணப்படும்படியாக கர்த்தர் கிருபை செய்தள வேணுமாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. உத்தம நிதானிப்பையும் அறிவையும் தேவன் அடைய பண்ணினார். ஒரு தலபலவரதலவே அவருடைய கற்பனைகளின் மேல் விசுவாசம் உள்ளவனாய் இருக்கிறேன், விசுவாசம் உள்ளவளாய் இருக்கிறேன் என்று உடைய பிள்ளைகள் சாட்சி பகர தேவன் கிருபை செய்தள வேணுமாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசை உடைய பிள்ளைகளுக்கு உண்டாயிருக்கட்டும் கர்த்தாவே. அந்த பெசலேலுக்கு எப்படி நீர் கர்த்தாவே ஹல்லேலூயா ஆசரிப்பு கூடாரத்தின் பணிகளை செய்து முடிப்பதற்கு ஏதுவான கர்த்தாவே அறிவை பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பி கொடுத்தீரோ. அப்படியே உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பி உடைய பிள்ளைகள் உடைய சித்தத்தின்படி கர்த்தாவே உம்முடைய கிரியைகளை செய்து முடிக்கும்படியான அறிவை பெற்று வாழ தேவன் அனுகிரகம் செய்தள வேணுமாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. உம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபங்கள் கேட்கப்படட்டும் கர்த்தாவே. அதற்கேற்ற விதத்தில் உம்மீது இருக்கிற வாஞ்சை குறையாதிருக்கும்படியாக கிருபை தாரும். உம்மை துதிக்கிறவர்களாக காணப்பட கர்த்தர் கிருபை செய்தள்ளும். உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிறவர்களாக காணப்பட கர்த்தர் கிருபை செய்தள்ளும். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு ஆவி ஆத்ம சரீரமானது முற்றிலும் பரிசுத்தமாக்கப்பட்டதாக காணப்படும்படியாக சர்வாங்க தகன பலியாக ஜீவ பலியாக அர்ப்பணம் செய்தவர்களாக காணப்பட கர்த்தர் கிருபை செய்தள்ளும் கர்த்தாவே. சிறுமைப்பட்டவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக காணப்பட தேவன் அனுகிரகம் செய்தள்ளும். இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது, கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்வதற்கு ஏதுவாக உம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவே ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பார்களாக. உம்முடைய நோக்கமும் உம்முடைய திட்டமும் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும் கர்த்தாவே. அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள் என்று சொல்லப்படுவதற்கு ஏதுவாக ஜப ஜீவியத்திலே குறை வராதபடி, பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையிலே குறை வராதபடி, வேதத்தை வாசித்து தியானிப்பதிலே குறை வராதபடி நீருடைய ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளும். எல்லாரையும் கர்த்தர் நீருடைய வசனத்தின்படி நன்றாய் நடத்தியறலும். உடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு தேவ பிரசன்னத்திலே பரிசுத்த ஆவியானுடைய சந்தோஷத்திலே அகமைகளை செய்தறலும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக, ஆமென். தேவன் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார்.
தேவன் தாமே அவரை குறித்து அறிகிற அறிவை அடைய பண்ணுவதற்கேதுவான ஜப ஜீவியத்தையும் வேத தியானத்தையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து ஆசீர்வதித்து பலப்படுத்தி மேன்மைப்படுத்துவாராக. ஆமென்.